பர்வதமலைக்கு போறதுக்கு ஒரு எளிய வழிதாங்க வீரபத்ரர். இவர் என்ன பண்றாருன்னா நம்ம அன்னம் கொடுத்து உதவுகிறாரு. அதாவது 24 மணி நேரமும் இந்த அன்னதான கூடத்துல சாப்பாடு இருந்துகிட்டே தாங்க இருக்கும், குறையவே குறையாது. இந்த அன்னதான கூடத்துக்கு உங்களால முடிஞ்ச காணிக்கையை நீங்க கொடுக்கறது மூலியமா இந்த பர்வதமலை கோயிலுக்கு நேரா போய் கஷ்டப்பட்டு இந்த 4500 படியும் ஏறி எம்பெருமான சந்திச்ச தரிசிச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப நான் ஒரு ஜிபே நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஜிபே நம்பர்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா பர்வதமலை ராஜேந்திரன் அப்படின்ற அவரோட பேர் வரும். இந்த நம்பருக்கு உங்களால முடிஞ்ச காணிக்கை ₹1 இருக்கலாம், ₹1000 இருக்கலாம், எவ்வளவா வேணா இருக்கலாம். நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட போடுங்க. ஆனா பர்வதமலை போறது அப்படின்ற ரொம்ப ஒரு புண்ணியமான விஷயத்தை உங்களால இங்க இருந்தே இந்த நிமிஷத்துல இருந்தே செய்ய முடியும். எம்பெருமான சந்திச்சு உங்க வீட்டுக்கு எல்லா செல்வத்தையும் பலத்தையும் அவருடைய அருளையும் பெறுங்க. இந்த கோயில்ல முன்னாடி நேரம் மலையேற மாதிரி தான் வழி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த அன்னதான கூடத்துக்கு போயிட்டு தான் நீங்க போகணும். சோ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சிவபெருமான் ஸ்ட்ரிக்டா வழிவகுத்து வச்சிருக்காரு. அவரை நம்ம வீட்டுல கூட்டிட்டு வரதுக்கு ஒரு எளிதான வழியை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த ஜிபே நம்பருக்கு உங்களால முடிஞ்ச டொனேஷனை போடுங்க. டிராப் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் போட்டீங்களோ அந்த அமௌண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணி